வணக்கம்மா. வாங்க ஜோசியரே, வாங்க வந்து உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, வரும்போது தான் சாப்பிட்டுட்டு வந்தேன். சித்தப்பா, சித்தி, சித்தி, சித்தப்பா எங்க? அவர் வெளியே போயிருக்காரு. கபிலனுக்கும் ரித்திகாவுக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கான நேரம் குறிக்கிறதுக்கு ஜோசியர் வந்திருக்காரு. மா, பொண்ணு மாப்பிள்ளையோட ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்கம்மா. இருங்க, எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. இன்னைக்கு ராத்திரி 9ல இருந்து 10 மணி வரைக்கும் நேரம் நல்லா இருக்குமா? நீங்க அப்பவே சாந்தி முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். அப்போ நான் கிளம்புறேமா? ஜோசியரே, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. அயலி, சிவா, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. ஜோசியரே, இவங்களுக்கும் இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. இவங்களுக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு கொஞ்சம் நேரம் பார்த்து சொல்றீங்களா? 2 பேரோட ஜாதகத்தையும் கொண்டு வாங்க. அவசரத்துல எதுவுமே எடுத்துட்டு வரல. ஜாதகமே அந்த வீட்ல தான் இருக்கு. ஜாதகம் இல்லாம பார்க்க முடியாதா? சரி, 2 பேரோட பிறந்த தேதியை சொல்லுங்க. 14/6/1998. 7/1/1995. பிறந்த நேரத்தை சொல்லுமா. காலையில 5:08. நைட்டு 7:03. 7. சீனியர், ரொம்பலாம் சங்கடப்படாதீங்க. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். சீனியர், நீங்க பண்றத பார்த்தாதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. முதல்ல நார்மலா இருங்க. இந்தாங்க, தண்ணியை குடிங்க. நம்ம வந்த விஷயமே வேற, ஆனா இதையெல்லாம் எதிர்பார்க்கவே இல்ல. சீனியர், இதுக்கே எப்படின்னா இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்காத விஷயங்களை நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கு. அதுக்கெல்லாம் ரெடியா தான் இருக்கணும். ஆனா ஒண்ணு சீனியர், இப்படி ஒரு செட்டப்ல தூங்குறதுக்கும் கொடுத்து வச்சிருக்கணும். சீனியர், நீங்க பெட்ல படுத்துக்கோங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். ஏய், வேண்டாம் வேண்டாம், குடு. நீ தானே இந்த மாதிரி செட்டப்ல தூங்குனா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்ட. சோ நீ பெட்ல படுத்துக்கோ, நான் தரையில படுத்துக்கிறேன். ஐயோ சீனியர், பரவாயில்ல விடுங்க. ஏங்கா, நீங்களா வாசம் தெளிச்சு கோலம் போட்டீங்க? இல்லையே. ஆமா, நீதான் பூஜை ரூம்ல விளக்கேத்திருக்கியா? நானா? இல்லையே. எனக்கு தெரிஞ்சு இன்னும் யாரும் எழுந்திருச்ச மாதிரி தெரியல. அப்ப வேற யார் பண்ணிருப்பா? இன்னும் யாரும் தூங்கி எழுந்திருச்ச மாதிரி தெரியல. அப்ப வேற யார் பண்ணிருப்பா? யார் பண்ணிருப்பா? காஃபி கொண்டு வாமா. காஃபி ரெடி. எடுத்துக்கோ.
அயலி நீயா பூஜை ரூம்ல விளக்கேத்தி வச்ச? ஆமாங்க அத்தை. அப்ப வெளியே வாசல் தெளிச்சு கோலம் போட்டது? ஆ, அதுவும் நான் தான். மாமா தேங்க்யூ. அண்ணி காஃபி சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் பூர்ணி. இத்தனை நாள்ல இந்த வீட்ல இப்படி ஒரு காஃபி நான் குடிச்சதே கிடையாது. நீங்க வேற லெவல் அண்ணி. ஏய், ரித்திகா தானே உனக்கு அண்ணி? இவளை எதுக்கு அண்ணின்னு கூப்பிடுற? என்னம்மா அதான் இந்திராணி அக்கா சிவானு தம்பின்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்போ இவங்க எனக்கு அண்ணி தானே. எழுந்துட்டீங்களா? காஃபி குடிக்கலாமா?